பொறுத்தமட்டில் 5 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தற்போது அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மத்திய சென்னையில் பார்த்தசாரதி போட்டியிடுகிறார். திருவள்ளூர் தனி தொகுதியில் நல்ல தம்பி எக்ஸ் எம்எல்ஏ, அதே போல கடலூர் தொகுதியில் சிவக்கொழுந்து, அவரும் எக்ஸ் எம்எல்ஏ, தஞ்சாவூர் தொகுதியில் சிவநேசன் என்பவர் போட்டியிடுகிறார். விருதுநகரை பொறுத்தமட்டில் விஜய பிரபாகரன் இந்த முறை தேர்தலை சந்திக்கிறார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதில் விஜய பிரபாகரனை பொறுத்தமட்டில் மிகவும் ஒரு சிக்கலான விஷயமாக மாறி இருக்கிறது. கடந்த தேர்தலில் இதே விருதுநகர் தொகுதியில் தேமுதிகவில் சார்பில் அழகர்சாமி என்பவர் போட்டியிட்டு ஒரு பெருவாரியான வாக்குகளை பெற்றார். ஆனால் ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் 2வது இடத்தை பிடித்தார். அந்த தொகுதியில் விஜய பிரபாகரன் தற்போது போட்டியிடுவது என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சவாலான விஷயமாகத்தான் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு பக்கம் ராதிகா சரத்குமார் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போல இப்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக் தாகூர், அவரும் கடந்த முறை வெற்றி பெற்றவர். எனவே அவருடைய செல்வாக்கும் இருக்கிறது. எனவே ஒரு மும்முனை போட்டியை விஜய பிரபாகரன் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாக்கி இருக்கிறார். அதே போல தஞ்சை தொகுதியை பொறுத்தமட்டில் திமுக வேட்பாளர் முரசொலியை தேமுதிக சந்திக்க வேண்டியிருக்கிறது. மத்திய சென்னையை பொறுத்தமட்டில் அங்கேயும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் களத்தில் இருக்கிறார். அவரை பார்த்தசாரதி எதிர்கொள்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வினோத் செல்வமும் இருக்கிறார். எனவே இந்த போட்டி என்பது விஜய பிரபாகரனின் வெற்றி என்பது எளிதாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது.